கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால்ஸ் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி வச்சுருக்கிற பால்ஸ் வந்து அதில் உள்ள அரேஞ்ச் பண்ணிடலாம். இதில் நம்ம ஏர் ஃப்ரையரில் செய்கிறப்போ எண்ணெய் செலவாகாது, அதே சமயம் ஹெல்த்துக்கும் நல்லது, ஈஸியாகவும் இது நல்லா இதாகிடும். கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் திரும்ப ஆயில் கோட் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஏர் ஃப்ரையரில் இதை செட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு வேணுங்கிற அந்த டிகிரி அதில் வச்சுக்கலாம். இதில் ஃபாரன்ஹீட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை கரெக்டாக பார்த்து அந்த டைம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஒரு 15 மினிட்ஸ்க்கு செட் பண்ணியிருக்கிறோம். 15 மினிட்ஸ் ஆனோடனே எடுத்து பார்த்தோன்னா அது நல்லா இதாக குக்காக இருக்கும். 15 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்க்கலாம். இந்த ஏர் ஃப்ரையர் வந்து நடுவில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடியே பார்த்தோம், நல்லா ப்ரௌனிஷாக நல்லா ஆயிடுச்சு.